ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இரவு வணக்கம். இரவு என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க? எங்கள் வீட்டில் தோசை, தேங்காய் சட்னி, பொடி, நல்லெண்ணெய். ஓகேவா? நான் சாப்பிட்டது சொல்லிட்டேன். நீங்கள் சாப்பிட்டதை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? மணி என்ன ஆகுது? மணி 9:30 ஆயிடுச்சு. நான் தூங்க போகிறேன். என்னென்ன இன்றைக்கி சாப்பாடு சாப்பிட்டதை ஒழிஞ்சு இன்றைக்கி அமாவாசை, கிருத்திகை, பௌர்ணமி 3 நாளுமே நான் வந்து கவுச்சு சாப்பிட மாட்டேங்க. ஏன்னா கவுச்சு நான் சாப்பிட மாட்டேன் 3 நாளுமே. அமாவாசை, கிருத்திகை, பௌர்ணமி அன்றைக்கி நான் சாப்பிடவே மாட்டேன் எனக்குமே. அதனால் அப்படி இருந்தாலும் இடையில எல்லாம் விருதம்பாங்க எங்கள் வீட்டில். ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். நமக்கு என்னதான் இருந்தாலும் கறி சாப்பாடு ஏதாவது கவுச்சு சாப்பிட்டா தான் ஒரு இதாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுறது நம்ம? சொல்லுங்கள். அதுக்கு கறிக்கடையில் தான் நீ வேலை பார்க்கணும். பார்த்தீங்களா? கறிகளில் வேலை பார்க்கணும், கறி சாப்பிடணும். அப்போ தான் டெய்லி நான்வெஜ் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். டெய்லி நான்வெஜ் சாப்பிட்டா போக வேண்டியதுதான். அது நீ கறிக்கடையில் வேலை பார்த்தீங்கன்னா டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிடலாம்யா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் உடம்புக்கு நல்லதா டெய்லி கறி சாப்பிட்டா? நீ தானே சொல்கிறியா? ரொம்ப அதிகமாக சாப்பிட்றது காய்கறி தான் சாப்பிடணும். காய்கறி தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அது உனக்கு புரிஞ்சா சரியே. பார்த்தீங்க, எனக்கு புரிஞ்சா சரியா. ஏதோ என்னைக்காவது ஒரு முறை கறி எடுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தினமும் சாப்பிட முடியாதுக்குன்னு நம்ம கறி கடையாக வச்சுருக்கோம் என் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. மதியானம் சாம்பார் சாப்பிட்டேன். பூசணிக்காய் சாம்பார் எங்கள் வீட்டுக்காரங்க நன்னா வச்சுருந்தாங்கோ. சாப்பிட்டு வாழைக்காய் இன்னைக்கு பொரியல், வாழைக்காய் பொரியல் வச்சு சாம்பார், ரசம், மோர் அனைத்தும் சாப்பிட்டேன் இன்னைக்கு. அமாவாசைக்கு சாம்பார் ரசம் தான் வைக்க முடியும், அசைவமா வைக்க முடியும்? பார்த்தீங்களா? எதுக்கு எடுத்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எழுத்து 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 பேசிக்கிட்டு இருக்கான். டென்ஷன் ஆகுது எனக்கு, டென்ஷன். என்ன பண்ணுறது? பேசினாலும் பேசலங்கிறீங்க, பேசலனாலும் பேசலங்கிறீங்க. அப்புறம் எப்படி தாங்க உங்கள்கிட்ட பேசுறது? ஏன்டி எனக்கு இருக்கிறது ப்ரெஷர் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தை கொடுக்கணும். நீ கொடுக்க மாட்டேன். நீ ஏடா கூடமாக கொடுக்குற, நானும் ஏடா கூடமாக கொடுக்குறேன். கிளிப்பிள்ளி ஜெங்கு ஜல்லிப்பிள்ளி ஜெங்கிலின்னு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னே தெரியல என் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அதுமாரி ஒன்றால தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் மனைவி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம வாயை அடக்கிக்கிறோம். நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா மனைவி வாயை அடக்கிட்டா சூப்பராக சுமூத்தாக ஓட்டிட்டு போயிடலாம், குடும்பத்தை அருமையாக ஓட்டலாம். ஆனால் அவங்களும் கிளம்பி நம்மளும் கிளம்பிட்டோம்னா வியாபாரம் முடிஞ்சு. அதனால் நம்ம விட்டு கொடுக்கறது தான் நல்லது. கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது? நான் சொல்கிறது கரெக்டு தானே? சாரி, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தானே? நான் சொல்கிறது கரெக்டு தானே? விட்டு கொடுத்து போனால் கெட்டு போகுது. அதனால் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம நிப்பாட்டிக்கணும், நம்ம ஆரம்பித்தோம்னா அவங்க நிப்பாட்டிக்கணும். அப்போ தான் குடும்பம் நன்றாக இருக்கும். நான் சொல்கிற வாசம் தாங்களே? சரி, நான் ரொம்ப பேசி உங்களோட தூக்கத்தை கெடுக்கிறதுக்கு நான் ஆளாகக்கூடாது. அது பெரிய பாவம். தூக்கத்தில் எழுப்புறவங்களும் தப்பு. சீக்கிரம் தூங்குங்க, காலை சீக்கிரம் ஏஞ்சி நாளைக்கு திங்கக்கிழமை எல்லோரும் வேலைக்கு போகணும் இல்லையா? எப்போதுமே ஞாயிற்றுக்கிழமை வரும்போது ஜாலியாக இருக்கும். ஆனால் திங்கக்கிழமை காலைல இப்போ விடியும் போது தான் தெரியும், ஐயோ ஐயோ வேலைக்கு கிளம்பணுமேன்னு. அப்போ தான் தெரியும், டப்பா டான்ஸ் ஆகிடும். அதனால் நம்ம நேரத்தோடு போய் படுத்துட்டு காலையில் சீக்கிரம் ஏஞ்சி சாப்பிட்டு அழகாக வேலைக்கு போயிட்டே இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பாய்.